ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த கீரை என்ன கீரைன்னு தெரியுதா? சாட்டின கீரைன்னு சொல்லுவோம். சாரணை கீரை நான் சாட்டின கீரைன்னு சொல்லுவோம். நாங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் வயலில். அழகாக தளைஞ்சிருந்தது பாருங்க. இனிமேல் விட்டால் முத்தி போயிடும். பூ பூக்கிற கண்டிஷன் வந்துடுச்சு. போனால் போகட்டும் கிள்ளிக்கிட்டு வந்தேன். கொஞ்சம் எதை தான் கடைஞ்சால் நல்லது இல்லை, அதனால் டக்குன்னு கிள்ளிட்டேன். ஏற்கனவே ஒரு நாள் கடைஞ்சிருந்தேன், சூப்பராக இருந்தது. பருப்பு போட்டு கொஞ்சம் கிள்ளிக்கிட்டு வந்தேன். ஆடும் மேய்ச்சிக்கிட்டு கீரையும் கிள்ளிக்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி சமையல் இதுதான். காய்கறி வாங்க தேவையில்லை, இதை கீரை கடைஞ்சனாவே போதும். நீங்களும் இந்த மாதிரி காட்டு பக்கம் இந்த கீரை கிடச்சிதுன்னா விடாதீங்க, நல்லது. பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணி அலசணுன்னா, சும்மா ஒரு அலசு தான் அலசியிருக்கேன். கூடவே இன்னொரு கீரை பாருங்கள், என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். நெறிஞ்சி முள் தளவு அந்த கீரை, அது கொஞ்சம் பறிச்சுக்கிட்டு வந்தேன். இன்னும் அது க்ளீன் பண்ணல, வெளியே இருக்குது. இன்னும் இவ்வளோ இருக்கும். ரெண்டும் போட்டு ஒன்றா கடைஞ்சிட்றேன். ஏதோ ஒன்று நம்ம போட்டு கடைஞ்சி உப்பு மிளகா புளி போட்டோம்னா சரியாக இருக்குது. டேஸ்ட்டு சரியான டேஸ்ட் வந்துடும். இது சிறுநீரகத்தில் கல் இருந்தால் கூட கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். இளந்தலை பாருங்கள், இலசாக இருக்குது. அப்படியே அலசி போட போகிறேன். எந்த கீரைனாலும் விட மாட்டேன், கொஞ்சம் இருந்தாவே போதும். ஆனால் இதுக்கு மேலே இருந்தால் இது முத்தி போயிடும். பாருங்கள், அந்த இது அரும்பு வர ஆரம்பிச்சிச்சு. இது முத்தி போயிடுச்சுன்னா அதுக்குள்ளே விதை வந்துடும். இது இலசாக தான் இருக்குது, சும்மா ஒரே ஆவியில் வெந்துடும். இன்றைக்கி அதுதான் கடைய போகிறேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு 2 கீரையும் கலந்து சின்ன வெங்காயம் தக்காளி மிளகாய் போட்டு கடைய போகிறேன். தேவைன்னா பருப்பு போடலாம், வேண்டானாலும் விட்டுடலாம். கடைஞ்சி சாப்பிட்டா நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும். மாவு மாதிரி இருக்கும். நல்லா கடைஞ்சிட்டு நெய் ஊற்றி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு நல்லா பிசைஞ்சு ஊட்டுங்க. வீடியோவில் முழுசாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சகோதரிகளே. கண்டிப்பாக முழு வீடியோவும் பாருங்கள். ஓகே, சிட்டுக்குருவி வரல, வந்து பார்த்துட்டு போயிடுச்சு. மீண்டும் வந்ததுன்னா வீடியோ போடுறேன். அது ஒரு குருவி கொஞ்சம் கூட்டிக்கிட்டு கிளம்பிடுச்சு. இன்று வந்ததுன்னா போடுறேன். சரி, போய் இது சமைக்கிறேன். நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க. எந்த கீரை கிடைச்சாலும் விட்டுறாதீங்க, உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் மருந்து இல்லாத விளைஞ்ச கீரை, வயலில் ஆட்டுக்காட்டில் விளைஞ்சது. புழு பூச்சி சாப்பிட்ருந்தா அந்த கீரை தான் போடணும். ஏன்னா அதுதான் நல்லதான். நல்லா அலசிட்டு போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. பாருங்கள், அழகாக இருக்குது. ஓகே, பாய்.